நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகப்படியான கறவைத்திறனில் கம்மியான ரேட்டில் ஜெர்சியில் ஒரு அருமையான வளர்ப்பில் தரமான ஒரு நிறைமாத சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே போல் மாட்டோட குணத்தை பொறுத்த வரைக்குங்க, எந்த மாடுமே மேய்ச்சலில் இருக்கும் போதெல்லாம் இவ்வளோ ஒரு சாதுவாக இருக்காது. நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பாருங்கள், நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து அதாவது நேரில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வீடியோலையும் இருக்கும். வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் நேரில் இருக்கும். எந்த தப்புமே இருக்காதுங்க. என்ன இதாக இருந்தாலும் சரிங்க, நாங்கள் தெளிவாக சொல்லி தான் வந்து வீடியோவில் வந்து போடுவோம். மாட்டில் வந்து குறைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குங்க மாடு. தரமான வளர்ப்பு. வளர்ப்புனா வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அப்பேற்பட்ட வளர்ப்பு. நல்ல மடி செட்டுங்க. முன்மடியும் சரி, பின்மடியும் சரி, சதுரத்துக்கு சதுரம் சூப்பராக வந்து பை வச்சுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கண்ணு போட இன்னும் வந்து 15 நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து மடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாட்டை வந்து மரப்பில் தாங்க கட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மடி பண்ணக்கூடிய மாடு. போன 2வது ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்கு சேர்த்து 15 லிட்டர் கறவை வந்து கறந்த மாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அதே கறவை மட்டும் தாங்க சொல்கிறோம். ஒரு 14 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் பால் அளவு சொல்லி கொடுக்குறோம். சுழி சுத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்தானத்திலேயே இருக்குங்க. மாடு மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான மாடு. ஜெர்சியில் ரொம்ப ஒரு வளமான மாடுங்க. பல் பார்த்திங்கன்னா அரைக்கடை முளைப்புங்க, புதுவாயாக இருக்குது. 3வது ஈத்து மாடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கன்று போட 15 நாள் வரைக்கும் கண்டிப்பாக டைம் பிடிக்கும். ஃபுல்லாக மடி வைக்குங்க. இந்த மாதிரியான மடி செட்டுடைய மாடு வந்து கண்டிப்பாக கறவைக்கு வந்து ஃபெயிலியர் பண்ணாது. ரொம்ப அருமையாக வந்து கறக்கக்கூடிய மாடாக இருக்கும். அதே போல் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாடும் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன மாடும் கிடையாது. இந்த குறுங்கால் டைப் மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாடு வந்து அழுத்தமாக இருக்கும், உயரம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் மாடு நல்ல உடம்பு வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல அண்டகணங்க மாடு, நல்ல கனமாக இருக்குது. மாடு நல்ல வெயிட்டு. ஆனால் உயரம் வந்து மீடியம் உயரங்க. நல்லா பாருங்கள், உயரம் வந்து தெளிவாக வந்து காமிச்சு தான் வந்து போட்டிருக்கோம். சூப்பரான மாடுங்க. கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடு. நல்லா வளமாக இருக்குது மாடு. தரமான வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குது மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தாங்க சொல்கிறோம். வெறும் 50,000 மட்டும்தாங்க ரேட்டே வந்து சொல்கிறோம். அதுலேருந்தும் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 14, 15 லிட்டர் கறக்கக்கூடிய வகையில் மாடு நல்ல உடம்பு கனத்தில், நல்ல உருண்டையில் ஜம்முன்னு இருக்கணும் மாடு. ஒரு 14, 15 லிட்டர் குறையாத கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். குணத்தில் தங்கமாட்ட மாடுங்க. சின்ன குழந்தைங்க கூட மடியில் பால் அதாவது காம்பில் வந்து வாய் வச்சு கூட பால் குடிச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான குணம். மாட்டோட உடம்பு கனம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு. 50,000 சொல்லியிருக்கு. அதுலேருந்து கண்டிப்பாக அனுசரிச்சும் பண்ணிக்கலாம். சுழி சுத்தமும் கரெக்டாக இருக்குது. தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கு. 50,000 விலை சொன்னாலும் கண்டிப்பாக அதிலேருந்து அனுசரித்து வாங்கிக்கலாம். மாடு நல்ல தெளிவான மாடுங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. முகலட்சணமான மாடு. கூப்பிட்டு பேசுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.